எடுத்ததுக்கு நிரந்தர பணியாளர்களை கொண்டு நிரப்பப்படும் வரை இக்கல்லூரியில் மாற்றுப்பணியில் அடிப்படை தொடர அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் பல்கலைக்கழகத்துக்கு சொல்லியிருக்காங்களாம். இது மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா உறுப்பு கல்லூரியிலேருந்து இது வந்து தொடர்ந்து மாற்றப்பட்டதை 41 இணை பேராசிரியர்கள் பதவி உயர்வு பெற்று இக்கல்லூரியில் 2ஆம் நிலை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் முனைவர் பட்டத்துக்கு வந்து எந்தெந்த கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான பாயிண்டாக உதவி பேராசிரியர் நியமிக்கும் முறை அப்படிங்கிற மாற்றம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத போன வாட்டி வந்து இதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 2331 நிரந்தர பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்பை 28/8/2019 மற்றும் 4/10/2019 வெளியிட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டது. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தெரிவு செய்யப்பட்ட இந்த பணியை சரியாக முடிக்க முடியவில்லை எனவும் இப்பிரச்சனையை அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் உயர்நிலை முறை கூட்டப்பட்டு தகுதி, கற்பித்தல் அனுபவம், நேர்முக தேர்வு என 3 டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு முன்னாடி வந்து இன்டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூ மூலமாக தான் செயல்படும். இது அரசு கல்லூரியில் பேராசிரியர் பணிபுரிய போட்டித் தேர்வுகளுக்கு 200 மதிப்பெண்கள்